திரை தேடும் இரவிலே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி இது டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் அசர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லோ கலர் இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க பேக்ரவுண்டு. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இமேஜ் பார்டர் இமேஜ் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் கிராப் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ கீழே 3 பார்டர் இருக்கும், 3 லேயர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த பிளாக் ஃப்ரேமுக்கு பேக்ரவுண்டில் போயிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கிராப்பிங் ஆப்ஷனில் போய்க்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 16:9 ரேஷியோ மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு இந்த இமேஜுமே அதே மாதிரி தான் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்டர் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ரொம்ப ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட சைஸை கம்மி பண்ணிட்டு கூட கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு கரெக்டாக அந்த பிளாக் பார்டர் அளவுக்கு செட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் எகைன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனையும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. பேலன்ஸ் 1 இமேஜ் வந்து இருக்குது, அந்த இமேஜுமே சேம் அதே மாதிரி தான். பட் இந்த இமேஜை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செட் பண்ணணும். கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு அந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா பேக்கில் போய்டும். ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக வந்து அந்த கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து பார்டர் அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த இமேஜ் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் இருக்கும், அதில் B05 செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலருக்கு வந்துடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு அதை இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணி அதை இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் அந்த இதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை கீழே இந்த கார்னர்லேயும் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எமோஜி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனி 3 எமோஜிஸ் உங்களுக்கு பிடிச்ச எமோஜிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஷேடோ இருக்கும், அதை எனபிள் பண்ணிவிட்டு கீழே டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அந்த இதுக்குள்ளே இமோஜை வந்து இந்த மாதிரி அந்த இமேஜுக்குள்ளே ஆட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ வந்து கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்களே வந்துட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது சில இஷ்யூனால நான் பார்த்தீங்கன்னா லிரிக்கல் வீடியோ கொடுக்கல. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லிரிக்கல் வீடியோன்னு அது வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணியிருக்க பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதில் பேசிக்கில் B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த லிரிக்கல் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும், நம்ம இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லேயரில் இதை வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லேயரில் எமோஜியும் இன்னொரு லேயரில் இது இருக்கும். ஸோ எமோஜியோட சைஸை கம்மி பண்ணணுன்னா கூட கொஞ்சம் கம்மி பண்ணி செட் பண்ணுங்கள்.
இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ கரெக்டாக எல்லாமே செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக ப்ளே ஆச்சு அப்படின்னா நீங்கள் தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.